ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் கிச்சன். நான் இப்போ சன்னா பண்ண போகிறேன். நைட்டு ஃபுல்லாக சன்னா ஊற வச்சுட்டு காலையில் குக்கரில் குக்கர் அந்த சன்னா நிரம்புற அளவுக்கு தண்ணி போட்டுட்டு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டிருக்கேன். அப்புறம் குக்கரில் விசில் போட்டுட்டு ஒரு 5-6 விசில் வர மாதிரி குக்கரை வைக்கணும். அப்புறம் கடாயில் ஆயில் போட்டுட்டு அதில் இஞ்சி பூண்டு அதை 1-2 அடித்து போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஆனியன் போட்டிருக்கேன், ஒரு பச்சை மிளகாவும் நறுக்கி போட்டிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 3 தக்காளியை நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டாச்சு. அப்புறம் குழம்பு பவுடர் ஒரு 2 ஸ்பூன், கரம் மசாலா அரை ஸ்பூன், அப்புறம் சால்ட்டு கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறம் அதை கொஞ்சம் மூடி வச்சுட்டு அப்புறம் சன்னா போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். சன்னா ரெடி. அதை இன்னும் ஒரு வாட்டி அதை ஆயில் போட்டு அதில் கொஞ்சம் 2 ஏலக்காய், கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதில் ஊற்றிட வேண்டியதான். சன்னா ரெடி. இது சப்பாத்தி பூரிக்கு கரெக்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நான் இப்போ தேங்காய் சாதம் பண்ண போகிறேன், அதுக்கும் மேட்சாக இருக்கும். சன்னா ரெடி. தேங்காய் சாதத்துக்கு கடாயில் ஆயில் போட்டுட்டு 1 ஸ்பூன் கடுகு, ஒரு வத்தல் ஒரு 7-8 வத்தல் போட்டுருக்காங்க. அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு தேங்காயை உடைச்சி அதில் பாதி முறி தேங்காய் ரெடி பண்ணி துருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டாச்சு. கொஞ்சம் சால்ட்டும் போட்டுருக்கேன். அப்புறம் சாதத்தை போட்ட வேண்டியதான். அவ்வளோதான், தேங்காய் சாதம் ரெடி. தேங்காய் பூ எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிண்டி கொடுத்து ரெடி. அவ்வளோதான். தேங்காய் சாதம் பண்ணனால ஒரு அரை கரண்டி தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம். அது அந்த தேங்காய் எண்ணெய் வாசனையும் தேங்காய் பூ அது கொஞ்சம் கரெக்டாக நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் போட்டாச்சு. தேங்காய் சாதம் ரெடி. தேங்காய் சாதத்துக்கும் இந்த சன்னாவுக்கும் மேட்சாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், நீங்களும் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.